ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். என்னோடய நோட்ஸில் சமச்சீர் நோட்ஸு அது சமச்சீர் நோட்ஸ் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ளஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் கம்பைல்டு நோட்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் ரீசெண்ட் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸும் இருக்குது. கமெண்ட்டில் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய நோட்ஸை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ நம்ம ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன? இன்ட்ரொடக்ஷன். இதில் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ்னால் அது ஒரு பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அது எப்படி எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுது, ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கவர்மெண்ட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி அண்ட் ஹவு தே அஃபெக்ட் த எக்கனாமி, அதோட டேர்ம் தான் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். இது இட் இஸ் அ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது பாலிசி concerning the use of government revenue and expenditure to influence the economy. ஒரு பாலிசி அது கவர்மெண்ட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ பட்ஜெட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் எல்லாமே இருக்கும் அதில். ஃபார் அ ஃபினான்ஷியல் இயர் எவ்ரி இயர் அந்த பட்ஜெட் இது பண்ணுவாங்க. அப்புறம் பப்ளிக் ரெவென்யூ அப்படின்னா இன்கம் ஆஃப் த கவர்மெண்ட் ஃப்ரம் டேக்ஸஸ் அண்ட் அதர் சோர்ஸஸ். அதாவது பப்ளிக் பே பண்ணுற டேக்ஸஸ் அண்ட் அதர் சோர்ஸஸ் மூலயமா கிடைக்கிற ரெவென்யூவுக்கு தான் அதுதான் கவர்மெண்ட்டோட இன்கம், ஓகேவா? அதுதான் பப்ளிக் ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபார் வேரியஸ் சர்வீசஸ் அண்ட் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ். இப்போ ரோட்ஸு, ரயில்வேஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ். அதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஓகே, டைரக்ட் டேக்ஸஸ்னால் taxes which are paid directly by individuals. இப்போ நம்ம டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸு இல்லைனா கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டுவோம், ஓகேவா? இது இன்கம் நேஷ்னல் இன்கம் டேக்ஸ் டே